சிவபெருமானை எந்த கிழமையில் எந்த நேரத்தில் வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் தெரியுமா? திங்கள் கிழமை வரும் அமாவாசை நாளில் ராகு காலத்தில் காலை 7:30 மணி முதல் 9 மணிக்குள் சிவபெருமானை தரிசனம் செய்தால் மனவியாதிகள் மற்றும் குழப்பமான நம் சூழ்நிலைகள் மாறும். செவ்வாய்க்கிழமை அன்று வரும் யமகண்ட நேரத்தில் காலை 9 மணி முதல் 10:30 மணிக்குள் சிவபெருமானை தரிசனம் செய்தால் கடன் தொல்லைகளில் இருந்து விடுபட முடியும். புதன்கிழமை அன்று சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அதிகாலை நடை திறந்தவுடன் முதல் தரிசனம் செய்தால் அல்லது அபிஷேகம் செய்தால் தொழில் உத்தியோகம் வளர்ச்சி உயர் பதவி கிடைக்கும். வியாழக்கிழமை இரவு சுவாமியை பள்ளி அறைக்கு எழுந்தருள செய்யும் நேரத்தில் தரிசனம் செய்தால் இணையில்லா செல்வம் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை பௌர்ணமியும் சேரும் காலத்தில் மாலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள் சிவபெருமானை தரிசனம் செய்தால் மகாலட்சுமி அருள் கிடைக்கும். சனிக்கிழமை ராகு காலத்தில் காலை 9 மணி முதல் 10:30 மணிக்குள் சிவபெருமானை தரிசனம் செய்தால் கர்ம வினைகள் கலைந்துவிடும். இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம பொதுநலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.